என்னடா ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்க இன்னைக்கு? ஒன்றும் இல்லைடா, அன்றைக்கே அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்ககிட்ட சரியாக பேச முடியல. வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். அத்தை மாமாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதான் சரி ஆஃபீஸ்லேயாச்சும் ஒன்று பார்த்துட்டு போகலாம், மாமாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாரு. நான் தான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த சுச்சுவேஷனில் ஐஸ்வர்யா அந்த டைமில் சொன்னால் அவர் என்ன ஆவாருன்றதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் அவர் சைடு. நீ என்ன தெரிஞ்ச விட பண்ண, இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் நம்ம தெரியலடா. ஏதோ பிடிக்கலன்னுவா, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் கலந்து பேசுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். அதான் ஆஃபீஸ் வந்தேன். அப்படி தான் நானும் நினச்சேன். இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. சரி அதெல்லாம் விடு, அப்பா ரெக்கவர் ஆகிட்டாங்க. நீ அதெல்லாம் நினச்சிட்டு வீட்டு பக்கம் வராமல் இருக்காத. வா அண்ணன், யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது யார் மேலேயும். சரி அப்புறம் என் தங்கச்சி இங்கே கூப்பிடு, ஒரு அட்டனன்ஸை போட்டு போவோம். நான் தான் அண்ணன் சொல்லி. யார்? ஐஸ்வர்யாவை கூப்பிடணும்? இல்லைடா, புது தங்கச்சி சீதாவை கேட்டேன். அவளா? காலையிலேருந்து நான் கூட அவளை மானிட்டர் பண்ணல, பார்த்துக்கவே. அவன் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், அதனால் நான் பார்க்கவே இல்லை. இரு கூப்பிட்றேன். என்னடா ஒரே ஆஃபீஸ் வேறு, எப்படி ஜாலியாக போதா? டேய் கலாய்க்கிற பற்றியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே தலைக்கு மேலே வேலை போயிட்டுருக்கு. எப்போவாது கூப்பிட்டு பேசுவேன், அவ்வளோதான். டேட்லாம் எப்படா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? தெரியல, அம்மாவும் அப்பாவும் அதை பற்றி பேசலை. இதுக்கப்புறம் பேசினா தான் தெரியும். சரி சரிடா, சீக்கிரமாக மேரேஜ் வைங்க. சும்மா சும்மா இதுக்கு ஆஃபீஸ் டைமில் கூப்பிட்றேன். அடி பாவி, வந்து யார் உக்காந்துருக்கான்னு கூட பார்க்காம வளரிட்டு இருக்காளே. இந்த மாதிரிலாம் அடிக்கடி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அத்தை மாமாக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். ஏய் வாயை மூடுடி. ஆமாம் வாயை மூடுறாங்க. சும்மா கூப்பிட வேண்டியது ஐ லவ் யூ சொல்லுன்னு கேட்க வேண்டியது, இதே வேலையாக போச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீலாம் ஒரு பாஸா? எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு எம்ப்ளாயி ரூமுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? மொத்த மனத்தையும் வாங்கிட்டேன், சோழி முடிஞ்சிச்சு. அடியே மாங்கா, பின்னாடி திரும்பி பார்த்து பேசுவியா பேச மாட்டியா? ரூமுக்கு வந்தா நீ மட்டும் புரிஞ்சு தள்ளிடுவியா? ஆமாம், இப்போ என்ன நீ எம்டியாவாக இருக்க? உன் ரூமுக்கு கூட எதுக்கு கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியாதோ? திருப்பி திருப்பி சொல்கிறேன் டி, டியூப் லைட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பேசு. அப்படி என்ன பின்னாடி திரும்பி பார்த்து பேசுகிறாங்க? இப்போ என்ன இரு பார்க்குறேன். நீங்கள் இப்போ வாயை பொழந்துக்கிட்டு நில்லு. இதைத்தான் முன்னாடியே சொன்னேன். எங்கே அடங்குனா? எங்கம்மா அவன் மாட்டு பேசுகிறா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேன் தங்கச்சி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மச்சான் ஏதாவது பிரச்சனை பண்ண கூட சொல்லு, பார்த்துக்கலாம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய். டேய் அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணலடா. அவளை விட்டா நீயே அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவ போல் இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நல்லா தான் போயிட்டுருக்கு. சரி சரிம்மா, அன்றைக்கி ஃபங்க்ஷனில் உங்ககிட்ட சரியாக பேச முடியல, அதனால தான் ஆஃபீஸ்க்கு வந்து உன்னை பார்த்துட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரிண்ணா. அவள் இன்னும் ஷாக்லேருந்து வெளில வரல மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் தானம்மா, அண்ணன் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டேன் சரியா? சரிண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணா, போட்டுமா? போ போ, இன்னும் தெரியல நீ போ. என்னடி என்ன பார்க்குற? நான் தான் முன்னாடியே சொன்னனே, வாய் அடங்காமல் வாய் பேசிட்டு இப்போ என்னை பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், கிளம்பு. நான் போயிட்டு வரேன், உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன். போ போ, பார்த்துக்கலாம், கிளம்பு. சரிடா, ரொம்ப பயந்துறாங்க சிஸ்டர், நான் கிளம்புறேன்னு. கொஞ்சம் பார்த்துட்டா, ஓவராக தான் போயிட்டு இருக்க போல் இருக்கே. சைட்டில் ஒருத்தனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தியடா, என்னாச்சு? அது இப்போதைக்கு எதுவும் இல்லை, அவன் சைலண்ட்டாக தான் இருக்கான். அப்படியே திருப்பி பிரச்சனை வந்தால் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். மச்சான் நான் ஒன்று சொல்லிட்டா, உன் ஆஃபீஸ்க்கு முன்னாடிலாம் வருவேன் போவேன், ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தோணுதில்லை. ஆனால் இப்போ வரும்போது ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்குடா. ஏதோ என்ன சொல்ல வர? இல்லை மச்சான், ஏதோ இங்கே வந்துட்டு போனால் ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னன்னு தான் தெரில. அப்படி இருந்து தானே ஆகணும். நீங்கள் 2 பேரும் உண்மையாகவே நேசிச்சிருக்கீங்க. ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற டவுட்டு ஃபுல்லாக அந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்றது மட்டும்தான். என்னடா நீ உனக்குள்ளே பேசிக்கிற? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். சரிடா, இன்னும் ஒர்க்கை பாரு, நான் அப்படியே கிளம்புற ஸ்டேஷனுக்கு. சரிடா, பார்த்து போனேன். சாருமதி சிஸ்டர் இங்கே இருக்கும்போதே இவனுக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்ற மாதிரி சொல்கிறான். உண்மையான காதல் அந்தளவுக்கு இருந்ததுனால தான் அவனுக்கு இந்த உணர்வு எல்லாமே தெரியுது. அப்போ அவங்கள மீட் பண்ணான்னா மேபி இவனுக்கு சான்சஸ் இருக்க ஞாபகம் வர. ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அந்த குழந்தை யாருன்றது தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் யார், அந்த குழந்தை என்ன, எந்த கதை மட்டும்தான் எனக்கு புரிய மாட்டுது. இவ்வளோ நாள் இவன் அவங்கள பார்த்தா சரியாயிடுவான்றதுக்காக தான் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் அட்மினில் யாரையாவது பார்த்தியாடான்னு கேட்பேன். ஆனால் இப்போதைக்கு அவன் அட்மின் சைட் போடாமல் இருக்கிறதே நல்லது தான். அவங்கள இந்த நிலமையில பார்த்தா மனசு உடஞ்சிருவான். அதுக்கப்புறம் இவனை யாராலையும் சரி பண்ண முடியாது. பார்க்கலாம், விதி என்னவோ அதுபடி தான் நடக்கும். அட்மினுக்கு நாளைக்கு தான் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறதா சொன்னாங்க. நம்ம சைடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வைப்போம். அப்போ தான் அந்த பொண்ணு வந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம ஒர்க்கை பார்க்கலாம்.
ஐஸ்வர்யா எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவள் கேபினில் இருக்காளா இல்லை வேறு இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்காளான்னு தெரியல. ராம்கிட்ட கேட்காம வந்துட்டோம். அட்மினில் ஆள் இருக்காங்க, பேசாமல் அவங்கள்ட்ட கேட்போமா ஐஸ்வர்யா இன்னைக்கு வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட கேட்போம் ஐஸ்வர்யா எங்கே வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. போகிறப்ப பார்த்தோம் இந்த சேரில் யாரையும் பார்க்கலையே நம்ம. ச்சே, ஒர்க்கு வேற இழுத்துட்டே இருக்கு, இப்படியே உட்கார முடியல, வயிறு வேற பெயினாக இருக்கு. ஹலோ, டேய் தர்மா. யார் அது நம்மளை கூப்பிட்றது? ஓ அஜயா. சொல்டா அஜய், இங்கே வந்துட்டு போயேன். இதோ வரேன்டா. யார் அது பின்னாடி நின்று கற்றுக்கிட்டு இருக்காரு? இவரா? இவ்வளோ நேரம் இவரா பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு? என்னடா ராமா பக்கம் வந்தியா? ஆமாம் அஜய். ஐஸ்வர்யா வந்திருக்காளடா ஆஃபீஸ்க்கு? இல்லைடா இன்னைக்கு வரல, மேனேஜர் லீவு, ஐஸ்வர்யாவை லீவு. புது கல்யாணம் ஆனவங்களடா, அதான் லீவ் எடுத்திருக்காங்க. டேய் நான் வந்தேன், அது தெரியாமல் நான் வேற உன்கிட்ட அடிக்கடி கலாய்ச்சிட்றேன், சாரி மச்சான். அதுக்கேன்டா அங்கே போய் அட்மிட் கிட்ட நின்ன? டேய் லூசு பயல, எல்லாத்துக்கும் சம்மந்தப்படுத்தி பேசாதடா, புரியுதா? ஐஸ்வர்யா வந்திருக்காளா இல்லையான்னு ராம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்காம வந்துட்டேன். சரி அட்மினை தாண்டி தானே எப்படியும் போயிருப்பா, அட்மினில் கேட்டால் தெரியுமா ஐஸ்வர்யான்னு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்க போனேன். குடும்பமே சரியில்லடா, உங்கள் எல்லாருக்கிட்டேருந்து பொம்பளை பிள்ளைங்கள பாதுகாக்கிறதே வேலையாக போச்சு. அவன் என்னன்னா ஆஃபீஸில் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். டேய் என்ன எப்பா போலீஸு ஒன்றும் சொல்லப்பா, நீ போய் அட்மிட் நின்னா கூட அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண முடியாது, அந்த பிள்ளை மாசமாக இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறேன்? நான் ஜஸ்ட் ஐஸ்வர்யா வந்திருக்கான்னு தான்டா கேட்க போனேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்ன கேளு, நான் சொல்கிறேன் ஐஸ்வர்யா வரல. நீ கிளம்புறியா? எனக்கு என்னாச்சுன்னு தெரில, மென்டல் மாதிரியே பேசுகிறான் இன்னைக்கு. சரி கிளம்பு. கிளம்புறேன்டா. கிளம்புறேன், இந்த சைடு போகாத, பின்னாடி வழியாக போ, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குல்ல. எப்பா போய் தொலைகிறேன் போ. அந்த போலீஸ் அங்கே நிற்கிறாரு பாரு, நம்ம தப்பிச்சு போகலான்னு நினச்சாலும் விட மாட்டார் போல். அவர் இந்த ஏரியா தான், நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒழுங்காவா போய் பார்த்து தெரியாமல் போட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு எதுக்கடி நம்மளை வந்து பார்த்துட்டு போக சொல்கிறாரு? இதெல்லாம் ஓவரா இல்லை? அவருக்கு அதெல்லாம் ஓவராக இருக்காது, ஏன்னா அவர் போலீஸ் பற்றியா. கிட்ட போனால் என்ன சொல்ல போகிறாரோ, வா போய் கேட்போம் அட்வைஸு. அரு தயவு செஞ்சு அங்கே எதுவும் பேசிடாதடி, அமைதியாக இருக்கிற வரைக்கும் இருப்பேன், கோவம் வந்தால் என்ன பேசுவேனே தெரியாது. அதனால் அவர் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுவோம், சரியா? அவர் பேசுறத பொறுத்து தான். ஏன்டி ஹால் டிக்கெட்டை போட்டு வந்தது நீ, பாவம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ தூரம் கொடுத்தாரு, அவர் பேசினாதான் கேட்டு தொலையன். அப்படிலாம் கேட்க முடியாது, தெரியாமல் போட்டு போயிட்டேன், நான் வேணவே போட்டு போனேன். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? வந்து தொலை, வா என்ன போதும். ஏன்னா எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த ஏரியாவில் இருக்கிறவனுங்க அடங்க மாட்டானுங்களே. ஆமாம் தம்பி, என்ன பண்ணுறது, இது கொஞ்சம் ரவுடி சாதிகமான ஏரியா தான். தம்பி அந்த பிள்ளைங்க 2 வருது. யாருண்ணே? காலையில் ஹால் டிக்கெட்டை விட்டுட்டு போச்சு, அந்த பிள்ளை தான் 2 வருதுவோ. அப்புறம் நான் தான் வர சொல்லி ஈவினிங் வந்து என்ன பார்த்துட்டு போகணும், ஹால் டிக்கெட் தொலைஞ்சதுக்கு. அப்போ தான் நான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் தருவேன் அப்படின்னு காலைல சொல்லி தான் கொடுத்துருந்தேன், அதான் பார்க்க வருதுங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி? இல்லை நான் அதுங்கெல்லாம் பேசி எடுத்து தான் அனுப்பணும். நீங்கள் தானே சொன்னீங்க பரிட்சைக்கு படிச்சதெல்லாம் மறந்துடும், அப்போ எதுவும் திட்டாதீங்க. நான் எதுவும் திட்டல, அதனால தான் ஈவினிங் வந்து இந்த ஏரியா நான் ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன், பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் வருதுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் தம்பி இருக்கும், வருதுங்க. என்ன எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க 2 பேரும்? நல்லா எழுதணும் சார், நல்ல வேளை நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க, இல்லைனா இன்றைக்கி எக்ஸாமே எழுதியிருக்க முடியாது அவளால். அதுக்கு ஒழுங்காக பொறுப்பு இருக்கணும், தேவையில்லாமலாம் ஹால் டிக்கெட் விட்டுட்டு போகக்கூடாது, சரியா? கடைசி எக்ஸாம், வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது நடந்துக்கிறீங்களா இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம்? இல்லை சார், வேணும்னெல்லாம் விட்டுட்டு போகல, தெரியாமல் தான் பஸ் ஏறும்போது கூட்டமாக இருந்ததுனால கீழே நோட்டு விழுந்துருச்சு. எல்லாத்துக்கும் நீயே தான் பதில் சொல்லுவியா? இவங்க பதில் சொல்ல மாட்டாங்களோ? இல்லை சார், அவன் ரொம்ப பேச மாட்டான். ஏன் உண்மையா என்ன? வேற இவ்வளோ சோதிக்கிறார், வாயை திறந்தா அவ்வளோதானே. என்ன உன் வாய்க்குள்ளே எது சொல்லிக்கிற? ஒன்றும் இல்லை சார், பேசுவா. ஒன்றை தான் கேட்குறேன், எக்ஸாம் எழுதுனியா? எழுதுனேன். எழுதுனா? நல்லா எழுதியிருக்கேன். வீட்டில் பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு தான் ஃபீஸ் கட்டுறாங்க. ஒழுங்காக படித்து முன்னேறணுன்ற வேலையை பாருங்க, சரியா? இப்படிலாம் சுற்றிட்டு கிடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் உருப்பட முடியாது. இப்போ எதுக்கு நீ சோகமாக முடிச்சு வச்சிருக்கேன்? நீங்கள் பண்ண வேலைக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது? நான் தப்பாக தான் சொல்லிட்டேனா? இல்லை சார், அவங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது அவளுக்கு, அவங்க பாட்டி தான் அவளை படிக்க வைக்கிறாங்க. அவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்படியா? சாரி. அதனால தான் சார், யாராவது அப்பா அம்மான்னு பேச்சு எடுத்தாலே ஒரு மாதிரி ஆயிடுவா. எனக்கு தெரியாது. சரி ஃபீஸ்லாம் யார் கட்டுறா? பாட்டி தான் சார் படிக்க வைக்கிறாங்க. இந்த எக்ஸாமோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. முடிச்சிட்டோன்னா அவள் ஏதாவது வேலைக்கு போனால் தான் இதுக்கப்புறம் அவள் லைஃப் அவள் பார்க்க முடியும். சே பாவம், தேவையில்லாத கஷ்டப்படுத்திட்டேன். சரி 2 பேர் கிளம்புங்க. வாடி போவும், எப்படியோ விட்டுட்டாரு. இந்த ஆள் வேறு அப்பா அம்மாவை எதனா பேசி இழுத்து விட்டார், இதோட இவ்வளோ சமாதானப்படுத்தவே நேரம் ஆகிடும். பாவம் இல்லை தம்பி, நல்ல பிள்ளைங்க. ஆமாண்ணா, தேவையில்லாமல் அந்த பிள்ளைய நான் கஷ்டப்படுத்திட்டேன். இந்த மாதிரியும் ஒரு சில புண்ணியமாக இருக்க தான் செய்கிறாங்க. பெற்றவங்க இல்லைனாலும் பாட்டி படித்து பேத்தியை கரையை ஏற்றணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். பொட்டை பிள்ளை ஏன் படிக்க வைக்கணும், ஆத்தா அப்போ தான் செத்து போச்சு அப்படின்னு இல்லாமல் படிக்க வைக்கிறாங்க பாருங்கள் அந்த பிள்ளைய. அதானே, ஆனால் என்ன கொஞ்சம் தைரியம் இல்லாமல் தான் இருக்குது இந்த பிள்ளை. ஏதாவது பேசினா உடனே அழுதுரும் போல்.
யாரும் இல்லாமல் வளர்ந்த புள்ள இல்லை தம்பி, அதான் யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பயந்த குணத்தில் இருக்கு. ஏ வண்டி வேகமாக வருது பார்த்து. டேய் நான் அப்படியே கிளம்புறேன், நீ கிளம்பலையா இன்னும்? என்னடா அதுக்குள்ளே கிளம்பிட்ட? இல்லைடா சீதா வீட்டுக்கு போகணும் மேரேஜ் விஷயமா பேசுறதுக்குன்னு அப்பா அம்மா 2 பேரும் வெயிட் பண்ணுறேன்னாங்க, அதான் அங்கே போகிறேன். ஆமாம் இங்கெல்லாம் பார்க்குறது பார்த்தாதுன்னு வீட்டில் போய் வேற வச்சு பார்க்க போறியாட்டிருக்கு. உனக்கு பொறாமடா. எந்த ஆமையும் கிடையாது. சரி உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன? காலையில் தர்மா வந்தான்ல, அவன் அட்மின் கிட்ட பேச போகிறான், நீ எப்படிடா பார்த்துட்டு கரெக்டாக போய் என்ன போய் அவனை கூப்பிடுன்னு? ஏன்டா கேமரான்னு ஒன்று ஆஃபீஸ்க்கு எதுக்குடா மூளைக்கு மூளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? ஆமாம்ல. சரி அந்த பிள்ளைகிட்ட போய் அவன் பேசினா உனக்கு என்ன? எதுக்கு நீ போய் கூப்பிட சொன்ன? எல்லாம் ஒரு காரணமாக தான். ஏன்டா எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவேன், இந்த அட்மின் புள்ள மேட்ரு மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டேறிய, என்ன விஷயம்? போக போக எல்லாம் தெரிய வரும் மச்சான். அவன் பார்க்க வேணான்னு நினச்சான், அதனால் போய் அவனை டைவர்ட் பண்ணுறான்னு சொன்னேன். சரி சொல்லணுன்னா நீயே சொல்லுவ, பொறுமையாக சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா. சரி நான் போயிட்டு அப்படியே என் ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்சம் கிளம்புறேன். நீ கொஞ்சம் லேட்டாக தான் போவேன், ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. பார்த்து முடி மச்சான் சீக்கிரமா. சரிடா. சரி கிளம்பலாமா? இங்கே கிளம்பணும், எனக்கு போக தெரியுமே, நீ எதுக்கு என்ன கூப்பிட்ற? பழையபடி வேதாளம் முறிங்க மரம் ஏறிடுச்சா, இப்போ திருப்பி இறக்கி கூட்டு போகிறதுக்குள்ள அவ்வளவுதான். ஆ என்னவும் இதுக்கப்புறம் என் கூட வர்றதுக்கு என்ன உனக்கு? வா போகலாம். நான் ஒன்றும் வரல. எங்கள் அம்மா அவங்க கூட வர்றதை பற்றி என்ன சொல்லுவாங்க? இல்லை நான் வரதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை ஊர் சுற்றி நிற்கிதுன்னு சொல்லுவாங்க. சபா, உனக்கு உங்கள் அம்மா எதுவும் ஃபோன் பண்ணலையா? எதுவும் பண்ணலையே. ஏன்? இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு போகிறாங்க. என்னைக்கு வச்சுக்கலாம், எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பற்றி பேசுறதுக்காக போகிறாங்க. அப்படியா? உண்மையா சொல்கிறேன்? ஆமாண்டி, அங்கே தான் போயிருக்காங்க. அதனால தான் வரும்போது அப்படியே நீனும் சீதாவும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஓ, எனக்கு எது எங்கள் அம்மா சொல்லையே. எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, வாம்மா உன்னை ஒன்றும் யாரும் கடத்திட்டு போயிட மாட்டோம், வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு என்னன்னு பேசிந்துட்டு தான் கிளம்புவோம். சரி, அத்தை சொன்னதுனால நான் வரேன். இல்லைன்னா இல்லைன்னா நான் ஏன் வரேன்? உன்னெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வா. வாய் இல்லைன்னு வச்சுக்கோயேன். வா. இல்லைன்னா கேள்விப்பட்டது இல்லையா, வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப பண்ணுறேன். நான் உன் மேலே கோவமா இருக்கேன் தெரியுமா? ஏன் கோவமாக இருக்கேன்? நான் எதுவும் பண்ணலையே. காலையில் உங்கள் அத்தை பையன் வந்தார்ல, அப்போ நீ ஏன் அவர் வந்திருக்காருன்னு சொல்லி எனக்கு கூப்பிடல? ஏண்டி ரூமுக்கு வான்னு சொன்னேன், எதுக்கு கூப்பிட்ட என்னன்னு வந்து கேட்கணும். அப்படி இல்லையா, ரூம் உள்ள வரும்போதே யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வரணும். நேராக வரும்போதே மாமாவை பார்க்குற அவசரத்தில் மாமாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்திருக்க. அப்படிலாம் ஒன்றும் நான் வரல. தெரியும் பொண்டாட்டி, மாமா மேலே உனக்கு அவ்வளவு லவ் இருக்குது, ஆனால் அதை சொல்ல தான் மனசு தடுக்குது. பின்ன பண்ணது ஓன் தப்பு, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பாஞ்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் வேற என்னன்னோ பேசி வச்சிட்டேன், அவர் தப்பா நினைச்சிருப்பாரோ? அதெல்லாம் அவன் எதுவும் நினைக்க மாட்டான். அவன் எதுவும் நினச்சிக்க மாட்டான். நீ அடுத்த டைம் பார்க்கும்போது அவன்கிட்ட இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பேசாத. அவன் நல்லா பேசுவான். உன்னை உரிமையாக தங்கச்சியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தான். சே, என்கிட்ட பேச வந்தவர்கிட்ட என்னால் சரியாக கூட பேச முடியல. சரி விட்டு, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பேசிக்கலாம். உன் வாயை பற்றி அவனுக்கு தெரியும். நான் வாயா? இது பேர் தான் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு பேசவே தெரியாது, எனக்கு தான் தெரியுமே. அந்த பயம் இருக்கட்டும். பயம் இருக்கட்டும், வா போகலாம். அப்புறம் சீதா, அப்புறம் என்ன? சரி இப்போ தான் நம்மளுக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி தானே என் கூட காரில் வர. காரில் கூட ஏன் டோரை திறந்த கீழே விழுற டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்க? அப்புறம் பின்ன உன் மடியிலே வந்து உட்கார முடியும்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. மடியில் உட்காந்தாலும் எனக்கு ரோடு தெரியும், நான் கார் ஓட்ட ரெடி தான். அதனால உனக்கு கொழுப்பு தான் பத்தியா? ஏ உண்மையாக தான் சொல்கிறேன், வேணா வாயேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மடியில் வந்து உட்காரு, நான் கார் ஓட்டி பார்க்குறேன். ஓவர் ஆசை தான். நல்ல கிளைமேட் இல்லை, மழை வருது. ஆமாம், மழை இந்த மாதிரி பெய்யும்போது ஒரு காஃபி குடிச்சேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே நிறுத்தி குடிச்சிட்டு போகலாமா? வேணாம் வேணாம், வீட்டுக்கு போகலாம். அத்தை மாமாலாம் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம லேட்டாக போவேணா, சீக்கிரமாக போகலாம். ஆனால் சீதா, நீ மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கேரக்டர் தெரியுமா?
ஏன்? பின்ன ஒரு கட்டிக்க போகிறவன் கூட இருக்கான், மழை பெய்யுது, எவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் வாங்க, கூட இருக்கீங்களே அப்படின்லாம் பேச தெரில. காஃபி குடிக்கணுமா? ஐயோ, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்ல முடியும். உனக்கு இப்படியே தோணுனா நான் என்ன பண்ண போகிறேன்னு தான் தெரியல. என்னது? இல்லை தோணட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ மாட்டுக்கு போவாத, வீடு வந்துச்சு பாரு, ஸ்டாப் பண்ணு. மழை பெய்யுது, லூசா நீ நின்றுட்டு இருக்கவா, உள்ள போலாம். மழை பெய்யறதுனால தாண்டி சொல்கிறேன், லைட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு போகலான்னு. மழையில் நனைஞ்சா எனக்கு ஃபீவர் வரும், கோல்டு வரும். ஷபா முடியல. ஏய் தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நானத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளி முத்தேவா சைலண்ட். ஆதிரராவில் உரம்பிலியா. ஏண்டா அவன் மழை அடிக்கிறதுல எப்ப வீட்டுக்குள்ள போலான்னு நிக்கிறேன். இதுங்க ரெண்டு என்னடா பண்ணுதுங்க? டேய் விட்ரா, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்மளுக்கு தான் மச்சான் ஒன்றும் செட் ஆக மாட்டேது. இரு குரல் கொடுப்போம். மாமா மாமா. ரொம்ப ரொமான்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் யாராவது வந்துடுறானுங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? வெயில் அடிக்குதுன்னு நினைச்சு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கீங்களோ? மழை பெஞ்சிட்டு இருக்கு மாமா, உள்ள போங்க, எங்க அக்காவுக்கு சளி பிடிச்சிக்கோ. சப்பா முடியலடா உங்கள்கிட்ட. கூட்டு போங்கடா உங்க அக்காவை பத்திரமா. அக்கா நீ வா, நம்ம உள்ள போவோம். வாங்க. என்னம்மா நனைஞ்சிட்டியோ மழையில? ஆமாத்த, வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, நனைஞ்சிட்டேன். ஏண்டா ரெண்டு கார்ல தானே வந்துச்சிங்க? இறங்கி கார்ல இருந்து வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள எப்படி நனைய முடியும்? ரெண்டு யோசிச்சு கேள்வி கேக்குதுங்களா, யோசிக்காம கேள்வி கேக்குதுங்களா? மருமக நனைஞ்சிட்டானோன்னு அதுக்குள்ள தாங்கல மாமியாவுக்கு. போய் துண்டு எடுத்து தோட்டு உள்ள போ. ஆமாம்மா துண்டு கொடுங்க, நானே தோட்டி விடுறேன். நீங்க வேற விட்டா மருமகளை உட்கார வச்சு எல்லா பணிவிடையும் செய்வீங்களாட்டு. அவ போய் தோட்டு வைப்போங்க. ராமன் தான் நனைஞ்சிருக்கான். சீதா ராமுக்கு அப்படியே ஒரு துண்டு எடுத்து கொடு. உள்ள போங்க தம்பி, சீதா துண்டு தருவா, தோட்டுங்க. உங்க அம்மா அல்டிமேட் தான். அந்தால தெருவிலே குடும்பம் நடத்தினாரு, இதுல ரூமுக்கு போய் துண்டு எடுத்து கொடுக்கணுமா? சவா முடியலடா சாமி. போடா, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, போய் தோட்டு, தலைலாம் நனைஞ்சிச்சு பாரு. அத்தை மாமா அப்பாலாம் எங்க? இதோ மாடியில நின்று பேசிட்டு இருந்தாங்க. இந்த வர சொல்றியா? நீ வரலன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதோ வருவாங்க, ரெண்டு பேர் பேசலாம். நீ பேருக்குள்ள தலையெல்லாம் தோட்டிட்டு வா. போங்கண்ணே, அதான் சீதாக்கோட அம்மாவே சொல்றாங்கல்ல, போய் உள்ள போய் தோட்டுங்க. அக்கா போயிடுச்சு. இவனுங்க பேர மானத்தை வாங்குறானுங்க. இல்லத்த நீங்க துண்டை கொடுங்க, நான் இங்கே தோட்டிக்கிறேன். இல்ல தம்பி போங்க, அவ துண்டு எடுத்து தருவா. சரி அத்தை. கூச்சப்படுற மாதிரியே நடிக்கிறாரு பாரு. பா முடியலடா. இவங்க ரெண்டு பேர் தன்னாட்டா எப்படி ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்றது, லவ் பண்றது எப்படின்னு இவங்க கல்யாண ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள கத்துக்கணும். லூசு பையில கம்முனுடா. ஏய் ஆனா அன்னைக்கு சொன்ன மாதிரியே நம்ம சீதாக்காவுக்கு இவரே கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கல்ல? ஆமாண்டா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா ஆமா. இந்த பக்கம் இருக்கு ரூம் மாமா, போங்க. சரிடா. என்னடி என்ன முறைக்கிற? என் தம்பி பார்த்துட்டான், என்னை பத்தி என்ன நினைப்பான்? ஆரம்பிச்சிட்டாடா. அவன் பார்த்தா என்ன நினைப்பான், இவன் பார்த்தா என்ன நினைப்பான். யார் பார்த்தாலும் ஒரே மாதிரி தாண்டி நினைப்பாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு. இந்த மாதிரிலாம் பண்ண அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். சரி, இப்போ நீ டவல் தரியா இல்லையா? இந்த டவல் கையில் தான் கொடுப்பியா? பின்ன எப்படி தருவாங்க? தோட்டி விட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாதுப்பா. அதானே, நீயாச்சு இதெல்லாம் பண்ணுறதாவது. நம்மளுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அட்வான்டேஜ் எடுத்துக்காதானே எப்போ பார்த்தாலும். ஆரம்பிச்சிட்டாயா? நீ டவலை கொடுமா, நான் தோட்டிக்கிறேன். தோட்டி முடிச்சிட்டியா? சரி சரி, நீ சொல்கிற மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நான் போகிறேன். போ. என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன பாட்டி, நான் நல்லாவே இருக்கேன். என் சீதாவுக்கு ஏற்ற ஜோடி நீந்தாப்பா. என் மனசுல தடவை உன்னை பார்த்தப்பவே பட்டுருச்சு பார்த்துக்க. அப்படியா பாட்டி சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து அவ்வளோ வம்சமாக இருக்குது. பாட்டி சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத. உங்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் அப்படி இருக்குப்பா. ரெண்டு பேரும் நடந்து வரும்போது அப்படியே கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. ஆமாம்மா, ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் தோணுது. சுற்றி போடணும். புள்ளிகளுக்கு திஷ்டி பற்றும் பார்த்துக்குங்க. கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே நம்ம திஷ்டி சுற்றி போடுறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும். சரிம்மா, அதெல்லாம் சுற்றி போட்டுருவோம் பிள்ளைய ஒரு நாளை குறைச்சி. சரி சரி, கல்யாண தேதி எப்போ வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கையோட சூட்டோட சூடாக பண்ணிவிடுங்க. ஹோய் வாய் மூட்டு, எல்லாரும் இருக்காங்களே. இருந்தா என்ன,
அவங்க பேசட்டும், நம்ம பேசலாம். வாயை மூட்றா, வாயை உடைய புதைப்பேன். ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் என்ன திரும்பி பார்க்குறீங்க? அறிவே இல்லை இவனுக்கு, பாட்டி காதில் வந்துருச்சு. ஏன் பேத்திக்கிட்ட பேசணுன்னா போய் உள்ளே போய் உட்காந்து பேசு, பெரியவங்க பேசிகிட்டு இருக்கட்டும். நான் ஓகே தான் சொல்லுவேன், அவள் ஒத்துழைக்க மாட்டாளே. என்னையா வாய்க்குள்ளே ஏதோ சொல்கிற? அதெல்லாம் வேணாம் பாட்டி, பெரியவங்க பேசட்டும், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். என்ன பேசுகிறீங்க நானே தெரிஞ்சுக்குவேன்ல. கல்யாணி தேதியை கேட்கறதுக்கு என் பேர் ஆர்வமாக இருக்கானே. ஆமாம் ஆமாம், அது எப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது? ஒன்றும் கவலைப்படாதையா, அடுத்த மாதம் தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் சீதா உனக்கு தானே. ஆனால் நீ போதியவனால என்ன ராம் இப்பயே கூப்பிட்டு போயிடுமா? அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் பேசுங்க. மாப்பிள்ளை ஊரில் தான் கல்யாணத்தை வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. ஆமாண்ணா, நம்மள அந்த ஊர் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, சீதா கல்யாணத்தை வச்சாச்சும் போவோம். ஆமாம், ஜோசியக்கார்ட்ட போய் நாளைக்கு ஒரு தேதி குறிச்சிட்டு வரலான் இருக்கோம். அதான் நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே போய் குறிச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா பொண்ணை பெற்றவங்களும் கூட இருக்கணும்ல. இதெல்லாம் ஏன் நீ எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்களா ஒரு தேதி பார்த்து சொன்னால் சரிதான். ஆனால் ஒரு மாதத்தில் கல்யாணங்கிறீங்க, அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நீங்கள் ஏன் மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? ஒரு மாதத்தில் கல்யாணம் வச்சான்னு இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. இல்லைண்ணா, பொண்ணை பெற்றவங்க நாங்கள் யோசிக்கணும்ல, ஒரு மாதத்தில் கல்யாணம்னா. ஏம்மா நீ செய்முறையை பற்றி யோசிக்கிறியோ? அப்படிலாம் யோசிக்க ஒன்றுமே கிடையாது. என் மருமவள்கிட்டேருந்து நான் எதுவும் வாங்க மாட்டேன், அதை ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்க. நான் வச்சிருக்கிற சொத்தே அப்பா எப்படி உயிர் எழுதி வச்சிருக்காரு, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சரிசமமாக எழுதி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை வாங்காமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்ட. இப்போ என் மருமவ வர, அவளுக்கு தானே எல்லாம். நான் உங்ககிட்ட அதை மறுபடியும் ஒப்படைக்கணும்ல. ஆமாம், உங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பார், உன் பேரில் இருக்கிற சொத்தை அப்படியே தான் வச்சுருக்காரு, அது உனக்கு தானே. அண்ணி அதெல்லாம் வேணாம், நான் அதை பற்றிலாம் நினைக்கிறதே இல்லை. நான் சொத்தாக நினைக்கிறதே எங்கள் அண்ணன் தான். என் பொண்ணே அங்கே வாழ வரப்போகுது, இதுக்கப்புறம் எனக்கு என்ன அந்த சொத்தில் உரிமை இருக்குது சொல்லுங்கள்? அதெல்லாம் எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கச்சி, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு சேரணும்ல. ஆமாம் அஞ்சுமா, அந்த பயலுக்கு வேணும்ல. பெருந்தன்மையான மனுஷங்களாக இருக்காங்க எல்லாம். நம்ம தான் மருமகளை புரிஞ்சுக்காம அப்பா திட்டிட்டோம். அதெல்லாம் வேணாம் மச்சான், நீங்கள் நடக்கிற வேலையை பாருங்கள். ஒரு மாதத்தில் கல்யாணம் நீங்களே யோசிச்சேனே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் அப்பயே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். அதனால தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம் அவளுக்கு. இப்போ ராம் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் உடனே கல்யாணன்றப்ப பொண்ணை பிரியணுன்னு தான் யோசிச்சுட்ருக்கோம். இதோ வண்டி எடுத்தீங்கன்னா வர போகிறீங்க. என்ன பக்கத்து ஊர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? ஒரே ஊரில் தானே இருக்க போகிறா. அம்மாவை எப்போ பார்க்கணும், அப்பாவை எப்போ பார்க்கணும்னு சொன்னால் கூப்பிட்டு வர போகிறான். நீங்கள் பார்க்கணுன்னாலும் வர போகிறீங்க. இதில் என்ன இருக்குது? சரி அண்ணி, அப்போ நாளைக்கு போய் ஜோசியக்கார்ட்ட தேடி குடிச்சிட்டு வந்துருவோமா? நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம். ராம் நாளைக்கு போயிடலாம்ல, ஓகே தானே? இல்லைம்மா, எனக்கு நாளைக்கு சைட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்பா மருமோ கொஞ்ச நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, அவள் இதுக்கப்புறம் வேலைக்கு வந்து தான் ஆகணுமோ? ஐயோ, அடிமடியில் கை வைக்கிறாங்களே. மாட்டினா இப்போ என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஐயோ அம்மா, அவளுக்குன்னு ஒரு சில ஒர்க்லாம் அசைன் பண்ணியாச்சு, அதை அவள் தான் முடிச்சாகணும். அதனால் அவள் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் வரட்டும். பேத்தி கூட இருக்கட்டும்னு நினைக்கிறாப்புல பேரன். பாட்டி, நீங்கள் வர வர எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க. எனக்கு தெரியாத ஐயா. இல்லை இல்லை பாட்டி, உண்மையிலே சீதாவுக்கு வேலை இருக்குது. சரி சரியா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளும் பேராக்கா வந்துட்டு போவா, வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறா? சரி ராம், உன் விருப்பம் அதானா, வரட்டும். அவள் வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறம், அதான் சொன்னேன். இல்லைம்மா, உண்மையாகவே தான் சொல்கிறேன். கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அவள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸில் ஸ்டாப் ஆகட்டும். இருக்கட்டும், நீ அதான் தம்பி சொல்கிறாப்புல, அவள் வேலையை அவள் முடிச்சுட்டே வரட்டும். இப்படி போய் சொல்கிறான் பாரு, அது இதுங்களாம் நம்புதுங்க. இவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன் அடி பண்ணாட்டி. வாய நீனு, உனக்கு இருக்கு. சரி அஞ்சுமா, நாங்களும் கிளம்புறோம். சரிம்மா, கிளம்பட்டுமா நாங்கள்? சரி, நான் சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக போகலாம். நீ எல்லாத்தையும் மறுபடி தானே பண்ணணும், கை தாம்பலம் கூட எடுக்காமல் பொண்ணு வீட்டில் சாப்பிடக்கூடாதுல்ல. என்ன நீ நம்ம வீடு இந்த கதைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? அம்மா மச்சான், சாப்பிட்டு போகலாம்ல? நான் மாப்பிள்ளை இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன், பார்த்துக்குங்க. சரி, வரட்டுமாம்மா? மருமகளை அத்தை வரட்டுமா? சரிங்க அத்தை. மருமவளே வரட்டுமா? சரிங்க மாமா, பத்திரமா போயிட்டு வாங்க. மாமாவுக்கு 2 வாட்டி உசுரை கொடுத்த புள்ள நீனு. தடவை அவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது சரி, இப்போ கல்யாணம் நின்னப்பையும் சரி, அவர் உசுரை 2 தடவையும் நீ தான் அவர் கையில் பிடிச்சி கொடுத்துருக்க, பார்த்துக்க. என்ன நீ பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அஞ்சுமா, உண்மையை தான் சொல்கிறேன். 2 வாட்டியும் அவர் உசுறு தப்பிச்சதுக்கு இவ தானே காரணம். அவ்வளோ ராசியானவையா மருமவ. சரி சரி, போதும், மருமவ போகிறானோ, கிளம்புங்க, மணி ஆயிடுச்சுல்ல. நேரத்தோட போங்க, சாப்பிட்டு போங்கனாலும் கேட்க மாட்டீங்க. அஞ்சுமா, இன்னொரு நாள் வரோம். தம்பிராம் போமா? போகலாமா? வரேன் பாட்டி, வராத்த வரமாம்மா. சரியா? ஹோய், போயிட்டு வரட்டா? ம்.